உங்களை சுத்தி புள்ளையும் உங்க மனைவியும் இருந்ததுக்கான எந்த ஒரு ஆதாரமும் அங்க இல்ல. அட ஆமாப்பா, யாரையுமே காணோம். ஜூலி, டப்பங் டப்பங் ப்ரோ, டப்பங் டப்பங் ப்ரோ, உனக்கு புள்ள இருந்துச்சு, அது விஜய் சாரால தான் அபார்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பிரஸ் மீட் கொடுத்தல, நீ கன்சீவ் ஆனதுக்கு ஒரு ப்ரூஃபை காட்டு. அது அபார்ட் ஆயிருச்சுன்னா வீட்டுல உட்காந்தாலும் அப்படிலாம் முக்க முடியாது. எவ்வளவு ப்ளீட் ஆகும், எவ்வளவு பெயின் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெண்களுக்கும் தெரியும். சாதாரண பீரியட்ஸ் டேலே அப்படி இருக்கும், அவ்வளோ பெயின் இருக்கும். அபார்ட் ஆயிடுச்சுன்னா வீட்டுல உட்காந்துலாம் முக்கின்னு இருக்க முடியாது, முக்கின்னு இருக்க முடியாது. அப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பல, அட்மிட் ஆயிருப்பல்ல, உனக்கு ஸ்கேனிங் ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்கல்ல, எங்க அது எங்க எப்படி சிஎம்ஆர்கள் காரணமாவாரு? உனக்கு புள்ள குடுக்கறது ஒருத்தன், புள்ள கலைக்கிறது ஒருத்தன் நீ பிரஸ் மீட் கொடுத்துன்னு உக்காந்து இருப்பியா? எவன்டா அது பிரஸ்காரனே? எவ்வளவு எடுத்து போட்டீங்க? இப்ப நான் கேக்குறேன், இதை எடுத்து போடு. இவ்வளவு சொன்னல, அந்த குழந்தை இருந்ததுக்கு ஒரு ஆதாரம். ஏன்னா நீ அந்த குழந்தை இருக்கான்னு டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு என்னங்க டெஸ்ட் டியூபா அது வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்க, 2 கோடு காட்டுதான்னு பாப்பாங்க. அட்லீஸ்ட் அதாவது உங்ககிட்ட இருக்கா? சும்மா யாராவது எடுத்துன்னு யாரோட ஏதாவது எடுத்துன்னு ப்ரூஃப் போடாத. என்ன உன்னோடதுதான்றதுக்கு எங்களுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு? நீ என்ன அடுத்தவங்கள ப்ரூஃப் கேட்டுனாலே ப்ரூஃப் பருப்புன்னு? நீ யார் முதல்ல? நீ என்ன ப்ரூஃப் கேக்குற? நான் கேக்குறேன், சிஎம் மேல பழைய போட்டவளை எதுக்கு இன்னும் உள்ள விட்டு வெளில விட்டு வச்சிருக்கீங்க, உள்ளத்துக்கு போடாம? இருக்கிற பித்தலாட்டம், திருட்டு வேலை, ஏகப்பட்ட பழியாவது ஒரு எல்லாம் இவதான் பண்றா. அடுத்தவங்களை பத்தி எதுக்கடி பேசுற? இதுல ஏதாவது ஒரு ப்ரூஃப் நீ போடுற? டே மீடியா காரணங்களா, எவ்வளவு பேர் எடுத்து போட்டீங்க, அவ பேசுறத ஒண்ணு பேசிட்டா எடுத்து போடுறீங்கல்ல, போடுங்கடா. நான் கேட்ட கேள்வி இந்த ப்ரூஃப் எல்லாம் அவளை காட்ட சொல்லுங்கடா பாப்போம்.